ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ரீடிங்கில் போகலாம். Star, Page of Wands, okay, Judgment, Queen of Swords, okay, Ten of Swords, bottom of the deck, Knight of Cups, okay. Flowering, the outsider, mind, fighting, maturity, bottom of the deck, the dream. Okay, Ace of Swords, Knight of Cups, Queen of Wands, Nine of Wands, Seven of Pentacles, bottom of the deck, the Emperor. Okay. ஓகே, ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்ட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்குறது நீங்கள் லவ் பண்ணுற போஸ்டோட கரண்ட் எனர்ஜி என்னன்னு செக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஸோ அதுக்கு மட்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். யாருக்காவது பிரேக்கப் சுச்சுவேஷனில் மாட்டிட்டேன், எனக்கு அதுலேருந்து மூவ் ஆன் பண்ண முடியலை, லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து எப்போவுமே டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு நான் போகிறேன், எனக்கு ஒரு ஹீலிங் வேணும் உள்ளவங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க, பேமெண்ட் உண்டு. ஓகே ஓகே, இப்போ நம்ம ரீடிங்கில் போகலாம். ஓகே, ஸோ ஓகே, நீங்கள் லவ் பண்ணுற போர்ஷன் என்ன சொல்கிறது, உங்கள் மேலே பயங்கர இஷ்டம் இருக்குது. உங்கள் இஷ்டம் உங்கள் மேலே இருந்தாலுமே என்ன சொல்கிறது, பெரிய லெவலில் அந்த ஃபீலிங்ஸையும் எமோஷனை உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை. ஓகே, என்ன சொல்கிறது, அந்த பர்சனோட மைண்டு பவர்னு சொல்லும்போது நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ஸ்நேகம் ஈக்குவல் அந்த பர்சனுக்குமே உண்டு. பட் நீங்கள் வந்து பல தடவை அந்த ஸ்நேகத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு உண்டு. ஆனால் இந்த பர்சன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் கூட நம்ம சொல்லிக்கலாம். என்ன சொல்லுது, எப்போது ஒருக்க உங்ககிட்ட ஃபீலிங்ஸ் எமோஷனை வெளிப்படுத்திட்டு இருக்கலாம். மற்ற டைம் வந்து ஓகே நான் ராஜா, நான் கிங்கு, ஸோ அந்த மாதிரி சைலண்டாக இருக்கலாம். ஸோ இந்த சைலண்டாக இருக்கிற டைமில் ஓகே நீங்கள் அப்போ இந்த ஆள் உங்களுக்கு வேணும்ல, அப்போ நீங்கள் பல தடவை வழி நீங்கள் போயிருக்கலாம். மேபி இந்த பர்சன் ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டரை வந்து காட்டிக்கலாம் உங்ககிட்ட. ஸோ இவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோன்னா அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக ஓகே ஆகணும்ல, இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு க்ரோ வேணும்ல. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பல தடவை நீங்கள் ஸ்டெப் எடுத்து நீங்கள் போயிருக்கலாம். இவர் வந்து ஒரு நாள் ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்டாக இருப்பார். பெரிய அளவில் இஷ்டம் இருந்தும் பெய்ட்ரவில் வந்து காட்டிக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரியான ஒரு பர்சன். ஓகே, ஸோ இந்த பர்சனுக்கு வந்து நமக்கு எம்பரர் வந்திருக்கு. ஸோ அந்த பர்சனுக்கு வந்து ஒரு மேபி இந்த பர்சனோட அப்பாவாக இருக்கலாம், இல்லைங்க மாமா பெரியப்பா. ஸோ யாராவது ஒரு பர்சன் வந்து இந்த பர்சனை கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இப்போ என்ன சொல்லுது, மேபி இந்த பர்சனை வந்து அன்பால் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு, இல்லைங்க அதிகாரத்தால் கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா
மூன் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த பர்சன் நிறைய இன்ஃபர்மேஷன் ஹைட் பண்ணிட்டு உண்டு. அது என்ன சொன்னேன், ஃபீலிங்ஸையும் இப்போ இடத்துல எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தெரியும் இவங்க நம்மளை வந்து உண்மையாகவே ஸ்நேகிக்கிறாங்க, உண்மையாகவே இவங்களுக்கு நம்ம மேலே லவ் இருக்குது. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். சொன்னேன்ல, ஒரு நாள் அவங்க ஃபீலிங்ஸை எமோஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு உண்டிங்க, அடுத்து வந்து ஒரு 10 நாளுக்கு ரொம்ப சைலண்டாக போல்டாக அந்த மாதிரி இருப்பாங்க, ரொம்ப சைலண்டாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வெளியே போவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே உங்களை அந்த பர்சன் கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு, அவங்களோட கண்ட்ரோல் அவங்கள வச்சுட்டு உண்டு. ஓகே, எப்பவுமே அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறதான்னு அந்த பர்சனுக்கு நீங்கள் வந்து சொல்லுவீங்களா இருக்கும், நான் எனக்கு இங்கே போகிறேன் அங்கே போகிறேன். ஸோ எல்லாத்தையும் அந்த பர்சன்கிட்ட கேட்டுட்டு தான் நீங்கள் ஒரு முடிவு எடுப்பீங்களா இருக்கும், எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்களா இருக்கும். பட் அந்த பர்சன் அந்த மாதிரி கிடையாது. அவங்க ரொம்ப சொல்ல வேண்டிய விஷயங்களை மட்டும்தான் சொல்லுவாங்க. எந்த விஷயத்துக்கு ஃபீலிங்ஸை எமோஷனை கூட அவங்க வந்து ஒரு லிமிட்டாக தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. அப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஹைட் பண்ணிட்டு உண்டு. ஆக்சுவலாக நான் சொன்னேன், இந்த பர்சனை யாரோ மேபி நான் இவங்களோட அப்பா வச்சு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த பர்சன் இவங்களோட ஃபாதர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு உண்டு. இப்போ என்ன சொல்லுது, மேபி இந்த பர்சனுக்கு நிறைய சொத்தெல்லாம் இருக்கலாம். அப்போ இந்த பர்சன் வந்து தன் ஃபாதருக்கு விருப்பம் இல்லாமல் வேறு யாரையாவது மேரேஜ் பண்ணியாச்சுன்னா மேபி இந்த சொத்தெல்லாம் அந்த பர்சனுக்கு கொடுக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சொல்லி ஒரு அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் இந்த ஃபாதருக்கு இந்த பர்சன் பயந்துட்டு உண்டு. அப்போ பல தடவை அந்த பர்சன் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து போயிட்டு இருக்கலாம். அப்போ உங்கள் மேலே பயங்கர இஷ்டம் இருந்தாலும் ஒரு நாள் உங்ககிட்ட ஓடி வந்து உங்ககிட்ட சந்தோஷமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த ஓவர் நைட் இந்த பர்சன் திங்க் பண்ண டைம் இந்த ரிலேஷன்ஷிப் மெல்ல பேக் அடிப்பாங்க. ஓகே, சொல்லுது புரிஞ்சில்ல. அவங்க வந்து கொஞ்சம் இஷ்டப்பட்டு ஒரு 10 ஸ்டெப் முன்னே எடுத்து வச்சாங்கன்னா இந்த ஃபாதரை பற்றின தாட் வர டைமில் ஆட்டோமேட்டிக்காக பேக் அடிச்சுடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் பர்த்தான் நடந்துட்டு இருந்திருக்கலாம். உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் தராமலே இருந்திருக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்போ ஒரு சைட்லேருந்து நீங்கள் மட்டுமே அன்பை கொடுத்து நீங்கள் பல வழிகளை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ட்ரீம் ஆகும். ஸோ நமக்கு ட்ரீம் கார்டு டேரெக்டாக வந்து உங்களோட ட்ரீம் ஆகும். உங்களுக்கு இந்த பர்சன் அந்தளவுக்கு இஷ்டம், அந்த பர்சன் உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் வேணும், கடைசி வரைக்கும் எனக்கு ஒரு மென்டல் சப்போர்ட் கொடுக்கணும், கடைசி வரைக்கும் இந்த பர்சன் என் கூட இருக்கணும், உங்களோட பெரிய ட்ரீம் ஆகும் இந்த பர்சன். அப்போது இங்கே இது உங்கள் ட்ரீமாக இருக்கிற டைமில் இந்த பர்சனோட பிஹேவியர் வந்து உங்களை பல வழிகளை தந்துட்டு நிறைய டைம் உங்களை கஷ்டப்படுத்திட்டு. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் மட்டுமே ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டு உண்டு. ஆனால் அந்த பர்சனோட சைடில் இருந்து அந்த பர்சன் ஓப்பனாக ஃபீலிங்ஸை எமோஷனலி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை, ஓப்பனாக உங்ககிட்ட இதுதான் எனக்கு ப்ராப்ளம் சொல்லிட்டு இல்லை, சரி நீ வெயிட் பண்ணு, எனக்கு ஒரு கொஞ்ச நாள் கூட நீ வெயிட் பண்ணு, உனக்கு ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி தருவேன்னு சொல்லிட்டு இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸாகவே இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷனில் கொண்டு வந்து விட்டுட்டு உண்டு. ஏன்னா நீங்கள் கொடுத்தது ஒரு சைட்லேருந்து மட்டுமே ஒரு உண்மையான ஒரு ஸ்நேகம் இருக்கிற டைமில் நீங்கள் எவ்வளோ தான் வலியை வேதனை அனுபவிப்பீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே யூனிவர்ஸ் ஒரு செப்பரேஷன் தந்துட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் டோட்லி எண்டப் ஆகிட்டு உண்டு, ஒரு ட்ராமாட்டிக் எண்டு மாதிரி எண்டப் ஆகிட்டு உண்டு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, அப்போ இந்த நாள் சொன்னேன் இது யூனிவர்ஸாகவே கொண்டு வந்து ஒரு செப்பரேஷன் சொல்லும்போது யூனிவர்ஸ் உங்களுக்கு இந்த செப்பரேஷனை நீங்கள் வந்த டைம் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு செப்பரேஷனுக்கு போன பிறகு யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் புதுசாக யாரையாவது கொண்டு வந்து விட்டோ இல்லைங்க யூனிவர்ஸ் பல சயின்ஸ்களை கொண்டு வந்தோ பல சயின்ஸ்களை காட்டியோ சரி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே ஆகும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் யூனிவர்ஸ் வந்து உங்களை ஒரு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு உண்டு. ப்ரொடெக்ட் பண்ணி உங்களை ஹீல் பண்ணி உங்களை வந்து போல்ட் ஆக்கிட்டு இந்த பர்சனோட இந்த மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கேரக்டர், இந்த பர்சனோட பல தடவை ஆன் ஆஃப் சுச்சுவேஷன்ஸ் மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து உங்களை வந்து போல்ட் ஆக்கிட்டு உண்டு. ஸோ இந்த சுச்சுவேஷனை நீங்கள் வந்து யூனிவர்ஸ் கூட ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு குயின் ஆஃப் வான்ஸ். ஸோ கியூன் ஆஃப் வான்ஸ் சொல்லும்போது யூனிவர்ஸ் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு உண்டு. நீங்கள் ஹீல் ஆகுறதுக்கு யூனிவர்ஸ் யாரையாவது உங்களுக்கு அனுப்பிட்டு உண்டு, இல்லைங்க நீங்களாகவே ஹீல் ஆகிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் வெளியே வந்துட்டு உண்டு, யூனிவர்ஸ் கூட ஓவர் அட்டாச்மெண்ட் ஆகிட்டு உண்டு. வீடியோ பார்க்குறோங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் பயங்கர போல்டு, அந்த போஸ்டரோட கேரக்டர் உங்களை பயங்கர போல்டாக்கி கியூன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி நீங்கள் வந்துட்டு உண்டு. ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது தெரியலையே ஒரு லேடி வால் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இது இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறவங்க பயங்கர போல்ட் ஆகிட்டு உண்டு. இந்த போஸ்டரோட கேரக்டர்
மெச்சூரிட்டி இல்லாத ஒரு கேரக்டர். இந்த பர்சனோட நீங்கள் கொடுத்த ஸ்நேகம் ஒரு ட்ரூ, பட் உங்களுக்கு அந்த பர்சன்கிட்ட ஒரு ஈக்குவல் கிவன்டேக் தந்துட்டு இல்லை, உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி தந்துட்டு இல்லை. அப்போது நீங்கள் கொடுத்த ஸ்நேகம் ட்ரூன்னு சொல்லும்போது பல தடவை நீங்கள் உடஞ்சிருப்பீங்க அந்த இடத்துல. அப்போ யூனிவர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. ஸோ யூனிவர்ஸோட ஹெல்ப்போட நீங்கள் இந்த Queen of Swords எனர்ஜிக்கு வந்துட்டு உண்டு, பயங்கர போல்டாகிட்டு உண்டு. நீ வந்து போய் இதெல்லாம் போதும், நீ இப்படி வந்து போய் நீ இருக்கிறதா இருந்து எனக்கு லைஃப்பில் வேண்டவே வேண்டாம், எனக்கு ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டி தாரதா இருந்து நீ என் லைஃப்பில் என்ட்ரி ஆக்கி வா, இல்லைங்க நீ எனக்கு வேண்டான்னு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு உண்டு. அந்தளவுக்கு நீங்கள் போல்டாகிட்டு உண்டு. எனக்கு ஒரு நியாயம் வேணும், என்னோட காதலுக்கு ஒரு நியாயம் வேணும், நான் கொடுத்த ஒரு ஸ்நேகம் ட்ரூ, நான் பழகிறது உண்மை, நான் பேசுறது உண்மை, உங்க கூட லவ் பண்ணது உண்மை, என்னோட காதல் ட்ரூ. அப்போ எனக்கு யூனிவர்ஸ் கண்டிப்பாக எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் தந்தே ஆகுன்னு சொல்லிட்டு Queen of Swords எனர்ஜிக்கு வந்துட்டு உண்டு. முன்னாடி இந்த போஸ்டர்கிட்ட நீங்கள் ஒரு ஜஸ்டிஸ் கேட்டு நீங்கள் போராடிட்டு இருந்திருப்பீங்க. பல தடவை இந்த போஸ்டர் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் தந்துட்டு இல்லை. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஜஸ்டிஸ் கேட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு உண்டு. எனக்கு யூனிவர்ஸ் எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் தந்தே ஆகணும், என்னோட காதல் ஒரு ட்ரூ, நான் வந்து உண்மையாக இருந்திருக்கேன், ஆனால் என்னோட காதல் இடத்த தோற்று போயிருக்குது, ஸோ எனக்கு யூனிவர்ஸ் கண்டிப்பாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் தந்தே ஆகும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் Queen of Swords எனர்ஜிக்கு வந்துட்டு இந்த போஸ்டருக்கு நீங்கள் வந்து மைண்டு கொடுக்கல. இந்த போஸ்டர் இந்த போஸ்டரை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு உண்டு. எனக்கு வந்து நியாயம் யூனிவர்ஸ் கண்டிப்பாக தந்தே ஆகணும், அந்த லெவலுக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு. ஓகே, ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த போஸ்டர் நீங்கள் மைண்ட் பண்ணலை. ஸோ அவங்களுக்கான ஒரு எனர்ஜி சேஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கான எனர்ஜி கிடையாது. இப்போ நான் சொன்னேன் அவங்களுக்கான ஒரு எனர்ஜி, இந்த எனர்ஜி. ஓகே, ஸோ நீங்கள் Queen of Swords எனர்ஜிக்கு வந்துட்டு ஸோ அந்த போஸ்டருக்கு பயமும் வந்துட்டு உண்டு. ஏன்னா Queen of Swords எனர்ஜிக்கு நீங்கள் இப்போ என்னதான் இருந்தாலும் அந்த பர்சன் வந்து இப்போ என்ன சொல்கிறது, நீங்கள் போன பிறகு அந்த பர்சனுக்கு லைஃப்பில் ஒரு ஒற்றப்பட்ட அவஸ்தை. நீங்கள் இந்த கார்டு பார்க்கும்போது தெரியலையா, ஒரே ஒரு வாண்டு மட்டும் பிடிச்சி இந்த ஆள் தொங்கிட்டு இருக்காங்கல்ல. ஸோ நீங்கள் போனதுக்கு பிறகு அந்த பர்சனோட நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒற்றப்பட்ட அவஸ்தை. நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சனை தன்னோட ஃபாதர் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொன்னேன். ஓகே, ஸோ நீங்கள் போன பிறகு இந்த பர்சனுக்கு லைஃப்பில் ஒன்றும் இஷ்டம் இல்லை, மைண்டு சுத்தமாக ஓகே இல்லை. இந்த பர்சன் பல தடவை உங்களை மறக்கிறதுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் சொல்லிட்டு அந்த பர்சனோட ஃபாதரை கண்டு பயந்து இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் சொல்லிட்டு இந்த பர்சன் பல தடவை மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாமல் இல்லை. ஸோ இந்த பர்சன் உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு பல தடவை ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உண்டு, கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உண்டு, மைண்டை மாற்றிட்டு உண்டு. ஸோ கொஞ்சம் கூட இப்போ என்ன சொல்கிறது, இந்த போஸ்டரோட திங்கிங் என்னென்னா, சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக நமக்கு கொஞ்சம் மணியெல்லாம் நம்ம கையில் வர டைம் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல. ஸோ நம்மளோட மைண்டே நம்மளோட கவனத்தையும் ஃபினான்ஷியல் பக்கத்தில் கொண்டு போகலாம், மணி ரிலேட்டடாக கொண்டு போகலாம். ஸோ நம்ம மணியை பார்க்குற டைம் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், நமக்கு மைண்டு மாறும் சொல்லிட்டு இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டோம்னா அந்த பிஸ்னஸ் அவுட்கமுக்காக இந்த பர்சன் வெயிட்டிங். ஓகே, என்னதான் அந்த போஸ்டர் உங்களை விட்டு எந்த அளவுக்கு மூவ் ஆன் பண்ணி ட்ரை பண்ணாலும், அவங்க ஃபாதரை கண்டு பயந்து ஓடினாலும், இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் சொல்லிட்டு ஓடினாலும், இந்த போஸ்டரோட மைண்டில் வந்து ஏதோ ஒரு விஷயம் இந்த போஸ்டரை வந்து நிம்மதியாக இருக்க விடுது, ஒரு பீஸ் சுச்சுவேஷன் இந்த போஸ்டரை கொண்டு வரல. டோட்டலி இந்த போஸ்டர் வந்து ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு இந்த பர்சன் வந்துட்டு உண்டு. ஏன்னா அது வந்து பர்சனலி திங்க் பண்ணுறாங்க, ஏன் நம்ம லைஃப் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுது, ஏன் நம்ம லைஃப் ஒரு பீஸ் இல்லை, ஏன் ஒரு அமைதி இல்லை, நமக்கு என்ன ஆச்சு. ஏன்னா இந்த பர்சனுக்கு ஏதோ ஒரு விஷயம் இந்த பர்சனோட மைண்டுக்குள்ளே கடந்து இந்த பர்சனுக்கே கஷ்டத்தை கொடுக்குது. அது இந்த உங்களோட திங்கிங். ஓகே, உங்களோட செப்பரேஷன், உங்களோட காதல், உங்களோட ஒரு ட்ரூ லவ் இந்த பர்சனை பயங்கர டிஸ்டர்ப் பண்ணிட்டு, இந்த பர்சனோட மைண்ட் சுத்தமாக ஓகே அல்ல, பயங்கரமாக இந்த பர்சனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு உண்டு. ஓகே, உங்களோட ட்ரூ காதல் இந்த பர்சனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு உண்டு. அப்போ இந்த பர்சன் உங்களை மறக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு மறக்க முடியலை. ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் ஒரு ஒற்றப்பட்ட அவஸ்தை, எல்லாம் சுத்தமாக மைண்டு ஓகே இல்லை, ஃபினான்ஷியலும் கெரியர் வைஸ் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு, ஸோ அந்த அவுட்கமுக்கு வெயிட்டிங், அதுலேயும் மூவ் ஆன் பண்ண முடியலை. ஸோ ஒரு ஒற்றப்பட்ட அவஸ்தை. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன்ல, இந்த பர்சன் உங்களை மறக்கிறதுக்கு அவங்க எமோஷன் கூடயும் ஃபீலிங்ஸ் கூடயும் ஃபைட் பண்ணிட்டு உண்டு. வேண்டாம், இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், எனக்கு இஷ்டம் இல்லை, என்னோடய ஃபாதர் சம்மதிக்க மாட்டாங்க,
பல தடவை அவங்களுக்குள்ளேயே கடந்து ஓவர் திங்கிங் பண்ணி ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் எண்ட் பண்ணுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டோட ஃபாதர் தான். ஆனால் இன்னொரு விஷயம், இந்த போஸ்டோட ஓவர் திங்கிங். ஓகே, அப்போ இந்த பர்சன் தன்னோட எமோஷன் கூடயும் ஃபைட்டு கூடயும் கடந்த உள்ளுக்குள்ள அப்படி ஒரு ஃபைட்டிங். வேண்டாம், அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், எனக்கு வேண்டாம், என்னோட வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்க. ஓகே, மேபி நீங்களும் கியூன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிக்கு வந்துட்டு அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்களும் ஸ்டேஸ் பண்ணலை. அப்போ இந்த பர்சனோட திங்கிங் என்ன, இனி நம்ம போனால் நம்ம இனி போகிற இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து அவங்க காலை போய் விழவும் முடியாது. ஸோ நம்ம மூவ் ஆன் பண்ணுறது பெட்டர்னு சொல்லிட்டு இந்த பர்சன் பல தடவை அவங்க ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூடயும் ஃபைட் பண்ணிட்டு உண்டு. பட் முடியாத ஒரு சுச்சுவேஷன். அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சன் வந்து நான் சொன்னேன்ல, நீங்கள் கியூன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜிக்கு வந்துட்டு இந்த பர்சன் உங்களை வாட்ச் பண்ணுறாங்க. உங்களை வாட்ச் பண்ணுற டைமில் அந்த பர்சனுக்கு தெரியுது நீங்கள் முன்னாடி மாதிரி இல்லை, இப்போ நீங்கள் மாறிட்டீங்க, நீங்கள் இனி கிடைக்கிறது கஷ்டம். ஓகே, ஆனால் நீங்கள் அந்த பர்சனுக்காக வெயிட்டிங் தான். என்ன சொல்கிறது, மேபி இந்த பர்சன் உங்களை பார்க்குற டைமில் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ எதுவுமே இல்லை, நான் மாறிட்டேன் அந்த மாதிரி காட்டிக்கலாம். பட் உங்களோட மைண்டில் இந்த பர்சன் உண்டு. பட் இந்த பர்சனோட மைண்டில் என்ன தோணுதுன்னா, உங்களை பார்க்குற டைமில் இல்லை இவங்க வந்து மாறிட்டாங்க, திருந்திட்டாங்க, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்களோட மைண்டை நம்ம கிடையாது, இனி நம்ம போனால் இவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ஸோ நம்மளா போய் நம்ம கேவலப்பட வேண்டாம். ஸோ இந்த போஸ்டோட திங்கிங் இதுதான், இனி நம்ம போனால் இவங்க கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ நான் அப்போ ஆல்ரெடி சொன்னேன், இந்த போஸ்டருக்கு ஒரு ஒற்றைப்பட்ட அவஸ்தை, மைண்டு சுத்தமாக ஓகே இல்லை, மைண்டு அந்த போஸ்டர் நிம்மதியாக தூங்க விடலை, வேலை பார்க்க விடலை, மைண்டு டோர்லி இந்த போஸ்டர் டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, அப்போ அந்த பர்சனுக்கு அப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பை இந்த சம்திங் ஸ்பெஷல், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து சம்திங் ஸ்பெஷல். அப்போ இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் அந்த பர்சன் வேறு ரூபத்தில் பார்த்தாச்சுன்னா இப்போ மெச்சூரிட்டியோட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, இது வரைக்கும் இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு ஈக்குவல் கிவ் டே கொடுக்கலைங்க, இப்போ ஒரு மெச்சூரிட்டியோட பார்க்குறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட கியூன் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி இந்த பர்சனை பயங்கர அட்ராக்ட் பண்ணிட்டு உண்டு. அப்போ இந்த பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போட்டு இனிமேல் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு முன்னாடி இருந்ததை விட நல்லதாக ஒரு க்ரோ ஆகணும், உங்கள் கூட சேரணும், உங்கள் கூட சேர்ந்து ஒரு லைஃப் வேணும், இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃப்ளவர் வேணும், ஃப்ளவரிங் கார்டு நமக்கு டேரெக்டாக வந்துட்டு உண்டு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முன்னாடி நீ நான் எப்படி இருந்தோமோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பி வரணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ ஒரு ஃப்ளவரிங் வேணும். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்படியே பிரேக்கப் இது என்னோட ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆன ரிலேஷன்ஷிப் கிடையாது, இது வந்து மறுபடியும் க்ரோ ஆகும், ஒரு ஃப்ளவரிங் வேணும். ஓகே, ஸோ அது மட்டும் கிங் ஆஃப் சோர்ஸ் வந்துருக்குது. ஸோ அந்த பர்சன் இது வரைக்குமே அவங்க ஃபாதருக்கண்டு பயந்துட்டு இருந்த ஒரு பர்சன், அதிகாரத்தால் அவங்க கட்டுப்படுத்திக்கலாம், பாஸ்டால் கட்டுப்படுத்தலாம். ஸோ எப்படி இருந்தாலுமே இந்த பர்சன் அவங்களை எதிர்த்து ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. கிங் ஆஃப் சோர்ஸ் கார்டு வந்துட்டு இருக்கு. அப்போ இவரை எதிர்த்து இந்த பர்சன் உங்களுக்காக ஒரு ஆக்ஷன் கண்டிப்பாக எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏஸ் ஆஃப் சோர்ஸ் வந்துருக்குது. ஸோ இது வரைக்கும் இந்த பர்சன் உங்ககிட்ட எப்படி பிஹேவ் பண்ணாலும் சரி, இனி உங்களுக்கு இனி வரக்கூடிய டைமில் ஜெனிவா உண்மையாகவே ப்ராப்பர் ஒரு கமிட்மெண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி உங்களுக்கு தருவாங்க. நீ என்ன மேரேஜ் பண்ணிப்பி, நீ கூட கடைசி வரைக்கும் இருப்பியா, எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வருவியா, ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு இந்த ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு இந்த பர்சனை எதிர்த்துட்டு உங்களுக்காக ஸ்ட்ராங்காக ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்துருக்குது. ஓகே, ஸோ யூனிவர்ஸ் உங்கள் 2 பேருக்குமே யூனிவர்ஸ் ஒரு ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க. நீங்கள் எல்லாம் ஆல்ரெடி சொன்னீங்க, நீங்கள் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட ஒரு ஜஸ்டிஸ் கேட்குறீங்க, யூனிவர்ஸ் கிட்ட போராடுறீங்க நான் சொன்னேன். ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்காக ஒரு ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த பர்சனோட கரண்ட் எனர்ஜி. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.